ஐயா ஐயா நன்றி சொல்லுங்க வாங்க. என்னை அடிச்ச போடுவாங்க ஐயா. இல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. மக்கள் அடிச்ச போடுவாங்க. நீ வரக்கூடாது எல்லாம் சொல்லலைன்னா நீ வரக்கூடாதுட்டாங்க. 760 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். மணி அடிச்சா அவருக்கு சாமி வந்துட்டு இருக்காரு. மணி அடிக்காமலே நீங்க சொல்லி விடுங்கள். ஏன்னா மணி அடிச்சா சாமி வந்துடும் உங்களுக்கு. அது மணி அடிக்காமலே மைக்கில் சொல்றேன். வால்பாறையில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளிகள் எல்லாருமே திருநெல்வேலி பக்கம், மதுரை பக்கம், சேலம் பக்கத்திலிருந்து பிழைப்புக்காக வால்பாறை வந்தவர்கள். 2-3 தலைமுறையாக அதே இடத்தில் வசிக்கிறார்கள். எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைங்கன்னா ஐயா, அவங்களுக்கு சொந்த நிலமோ வீடோ இதுவரைக்கும் இல்லை. அவங்க ரிட்டையர்டு ஆகி போயிட்டாங்க. 60 வயசில் ரிட்டையர்டு ஆகி போயிட்டா கீழ்ப்பகுதியில் வீடு எதுவுமே இல்லை. வாங்குகிற சம்பளம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பத்துது. அதுலேயும் பார்த்தோம்னா யானை தொல்லைகள் சிறிது. உண்மையை சொல்ல இதுவரைக்கும் 23 உயிர், கடந்த 20 ஆண்டுகளில் 23 உயிர் யானையாலும் சிறுத்தையாலும் காட்டு மாடுகளாலும் அடிபட்டு மிதிப்பட்டு அந்த கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த அரசு ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்து அந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை தயவு கூர்ந்து பெருக்கி தருவீர்களா என்ற கேள்வியை இந்த நேரத்தில் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அப்புறம் பார்த்தோம்னா ஆனமலை பகுதி கீழ்ப்பகுதியில் ஐயா ஐயா நன்றி சொல்லுங்க வாங்க. என்னை அடிச்ச போடுவாங்க ஐயா. இல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. மக்கள் அடிச்ச போடுவாங்க. நீ வரக்கூடாது எல்லாம் சொல்லலைன்னா நீ வரக்கூடாதுட்டாங்க. 760 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல மணி அடிச்சா அவருக்கு சாமி வந்துட்டு இருக்காரு. மணி அடிக்காமலே நீங்க சொல்லி விடுங்கள். ஏன்னா மணி அடிச்சா சாமி வந்துடும் உங்களுக்கு. அது மணி அடிக்காமலே மைக்கில் சொல்றேன். பேச சொல்ல